இதை விட அதிரடி வேணா வேற எங்கே போய் அந்த அந்த பிரஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இங்க வரீங்க போய் அங்க பண்ணுங்க கவரேஜ். எதுக்கு இங்க வரீங்க கவரேஜ்? அந்த 74 நாட்கள் என்ன நடந்தது பார்த்தவங்க எல்லாம் அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நின்றுகிட்டு இருக்காங்க, அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அம்மா கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேட்புமனு தாக்கல்ல மட்டும் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது? அம்மா அம்மா தான். அடுத்த டயலாக் கூட சொல்ல விரும்பல. கிண்டல் 1000 பண்ணலாங்க, கேலி 1000 பண்ணலாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல திமுக உரத்த குரல்ல கேள்வி கேட்க மறுக்குது? நீ என்ன ஏனுங்க நான் ஏனுங்க நீங்க சொல்ல வேண்டியது இல்லைங்க. இன்னொன்னு சார், இந்த கேள்வி பிஜேபி கேட்கலாமா? இல்ல நீங்க என்ன ஆங்கிள் கேக்குறீங்க நண்பர் சார்? இல்ல இந்த கையை வச்சுட்டு வாயை மறைச்சிட்டு சார். இன்னொன்னு சார், ஒருத்தர் சாப்பாடு போடுறீங்க, அவங்க சாப்பிடலாம், அந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்க கூடாது சார். இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள எவ்வளவு அரசியல், அந்த அரசியல் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலே நம்ம கலையரங்கிடலாம் அப்படின்ற முடிவு தான் எனக்கு தோணும். இது என்ன கன்னியாகுமரிக்கு போற பயணமா, எந்த ட்ரெயின்ல ஏறி போறதுன்னு சொல்றதுக்கு யாரு எங்க சின்னம்மாவா உங்க சின்னம்மாவா? அதை நான் சொல்ல மாட்டேன். தின்னம்மா அதுக்கு அதிமுக கட்சி, அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து வாட்ச் பண்ணிட்டு நாடுக்கே தெரியும், புறக்கணிச்சுட்டாங்க, ஓரம் கட்டாங்க. அதை இப்ப என் வாயில நீங்க கிண்டாதீங்க. ஒரு முன்னணி நடிகரே அதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி சார் அது அவரோட விருப்பம் சார். அவர் பெரிய சூப்பர் ஆக்டர் சார். அவர் எனக்கு முன்னாடில இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு சார். 144 தடை உத்தரவு இருக்கும்போது மெரினால ஒரு கொலை நடந்திருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் எடுத்த படம் அதாவது அங்கே வீசிக்கொண்டு இருக்கிறது அலை, அதையும் மீறி நடந்திருக்கிறது ஒரு கொலை. என்ன இதை போன்ற விஷயங்களை மூடி மறைப்பது அவர்களுக்கு கைவந்த கலை. அதாவது பழமொழியை எல்லாம் பாயிண்டா எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கிற எங்க ரூபட்டு தான் யோசிப்பீங்களா? 1967ஆம் ஆண்டு தொடங்கி இந்த நடப்பு ஆண்டு 2017ஆம் ஆண்டு வரை தமிழகத்தை ஒன்று பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுகவும் இல்லையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுகவும் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த இயக்கங்களை தொடங்கினார்களோ அந்த லட்சியம் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலே உழன்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அதிமுக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பிடியிலே சுழன்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசின் பட்ஜெட்டை பார்க்கின்றோம். இந்த மத்திய அரசின் பட்ஜெட்டை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே அவர்கள் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் என்பது நமக்கு புரியவே இல்லை. கறப்பவர் கையிலே வீக்கம் இருந்தால் கறவை மாடு கூட பால் கொடுக்க காட்டுமாம் தயக்கம், அதுபோல்தான் இருக்கிறது. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மீது இல்லை அக்கறை என்றுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேரும் இந்த குறை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட பால் கொடுக்க வேண்டும் என்றால் போட வேண்டியிருக்கிறது சர்க்கரை. இதில் என்னவென்றால் அந்த சர்க்கரைக்கு கூட மானியம் தர மறுக்கக்கூடிய இந்த மத்திய சர்க்காரை நாம் என்ன என்று சொல்வது? ஒரு சர்க்கரை மானியத்தை கூட நிறுத்திவிட்டார்கள். இதை யார் தட்டி கேட்பது என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தால் கேரள அரசு முன்பு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என்று பிரச்சனை செய்து கொண்டிருந்தது. கேரள அரசை எடுத்துக்கொண்டால் முன்பு முல்லையாறு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். தடுப்பணை கட்டப் போகிறார்கள் ஆறு. இதை தடுத்து கேட்க போவது யாரு என்ற நிலை. இன்னொரு அங்கே ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையின் உயரத்தை 7 அடி உயர்த்தி விட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் வயிற்றிலே அடித்து விட்டார்கள். அங்கே கர்நாடகத்தை எடுத்துக்கொண்டால் காவிரியிலே நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம் என்று கர்நாடக கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இது 5 திராவிட மொழிகள். இதில் தமிழ்தான் தலையாய தாய்மொழி. இதிலே இப்பொழுது பார்த்தால் மலையாளம் மலையேறி சென்று விட்டது, கன்னடம் கரையேறி சென்று விட்டது, தெலுங்கு திசையேறி சென்று விட்டது. தமிழ் மட்டும்தான் இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே திராவிடனை வாழ வைத்தார் ஈரோட்டு தந்தை பெரியார். இந்த காலகட்டத்திலே திணறும் தமிழனை வாழ வைக்க வேண்டும் என்பதே
இந்த இனமானம் உள்ள தீயார் சொல்கின்றேன். ஏனென்று கேட்டால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அன்றைக்கு தென்னகம் என்ற போது பேசினோம் திராவிடம். இன்றைக்கு தன்னகம் என்று வந்த போது வாழ வேண்டும் தமிழகம். தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு. இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்பது ஓரங்கட்டு. தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு, இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்று ஓரங்கட்டு. ஜல்லிக்கட்டு தந்தது நல்ல தீர்ப்பாயம், இதிலே தலை நிமிர்ந்து விட்டது தமிழ் சமுதாயம். முடிய வேண்டும் திராவிட ஆட்சிகளின் அத்தியாயம், உழைக்க வேண்டும் தமிழர் ஆட்சி இது கட்டாயம். இரண்டு திராவிட கட்சிகளிடத்திலும் தெரிகிறது தேய்மானம். இதையும் மீறி திரும்பவும் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டை வைக்கக்கூடாது அடமானம். தமிழா பொங்கட்டும் இனமானம். இரண்டு திராவிட கட்சிகளை மீறி தூக்க வேண்டும் தலை, அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் விடுதலை. உருவாக்கி காட்டுவோம் ஒரு மாற்று அணி, உண்மையிலே அதுதான் தமிழ்நாட்டுக்கு நாம் செய்யும் நல்ல பணி. அப்போதுதான் தமிழ்நாட்டை விட்டு விலகும் இப்போது இருக்கும் மூடு பணி. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு குறுக்கு வழியில் முற்பட்டு அணை கட்ட இன்றைக்கு முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த தீர்மானத்தை மத்திய அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும். இதற்காக வருகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை கோவை மாநகரிலே தெற்கு தாலுகா ஆபீஸ் எதிரிலே செஞ்சிலுவை சங்கம் அருகிலே ஒரு கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். லட்சிய திமுக தலைவன் என்பதையெல்லாம் மீறி லட்சிய தமிழனாக இறங்க இருக்கிறோம் களம். இனி இன உணர்வோடு காப்போம் தமிழர் நலம். திராவிடம் என்ற போர்வை போதும் ஓரங்கட்டு, திராவிடன் என்ற பார்வை போதும் என்று ஓரங்கட்டின. இது அடுத்த கட்ட நீங்க கேட்கறது ஏன்னு கேட்டா, நீங்க சொல்ற கேள்விக்கு நான் சொன்னேன். ஏன் இதை நீங்க பேசுறேன்னா, சில பேர் சொல்றாங்க திராவிட இயக்கங்கள் தோன்றி அண்ணா தொலைநோக்கு சிந்தனையோடு 50 ஆண்டு காலம் இருப்பாரு. அதுக்கு தான் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம், 1967 இருந்து தமிழ்நாட்டை 2 கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. 2 கட்சியும் ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காவேரியிலிருந்து பெறக்கூடிய நீரை கிட்டத்தட்ட கேரளா ஒரு 6 TMC தான் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப இத்தனை குறுக்க இது கட்ட போறாங்க. அவங்க 6 TMC தான் எடுத்துப்பாங்களா, இல்ல எவ்வளவு எடுத்துக்க போறாங்கன்னு இது வரைக்கும் நம்ம கண்காணிக்கல. இன்னும் என்ன தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? காவிரி நதி நீர் பங்கிட்டுல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கூட கர்நாடக அரசு மதிக்க மாட்டேங்குது. என்ன இது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாலாற்று குறுக்க நம்ம அணை கட்டக்கூடாதுன்றோம். ஆனா பாலாற்றின் குறுக்க இன்றைக்கு இருந்த தடுப்பணையை 7 அடி உயர்த்திட்டாங்க. யாரு கேட்கறது? இதெல்லாம் 50 ஆண்டு காலமாக, இது 51வது ஆண்டு. 1967 ஆரம்பிச்சு 2017 வரை இவர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். என்ன யார இவங்களை கேட்டா அவங்க மேல, அவங்களை கேட்டா இவங்க மேல குறை சொல்றாங்களே. இதோட நிலைமை என்ன? இதற்கு முடிவுதான் என்ன? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காட்டா பாலைவனம் ஆயிடும் போல இருக்கு சார். தஞ்சை மாவட்டத்துல கரிகாலன் காலத்துல கட்டப்பட்டது கல்லணை. அதற்கு பிறகு யாருமே ஏன் சார் கட்டல ஒரு அணை? யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு கேக்குறீங்க, திராவிடம் திராவிடம் பேசுறாங்களே. இதே கேரளால போய் பேசுங்க திராவிடம், கர்நாடகால போய் பேசுங்க திராவிடம், ஆந்திராவில போய் பேசுங்க திராவிடம். அங்கெல்லாம் வேவாது பருப்பு. இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடன் என்று சொன்னால் தருவீங்க சிறப்பு. இது சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. அதனால கேட்கிறோம். இன்னொன்னு நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க கேட்ட கேள்வியை தான். நான் கூட திராவிட முன்னேற்ற கழக மாணவர் பருவத்திலிருந்து திமுக இருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்தேன், கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். இதுதான் லட்சியம், இதெல்லாம் முடங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை சார்? இனிமேலுக்கெல்லாம் கேட்க போனா சொல்றது ஆரிய மாயை என்று காரியம் நடத்த சில நகர்த்துகிறார்கள் காயை. இதுதான் என்னுடைய இது. அதாவது 2 கட்சியிலையும் தலைமை மாறி இல்லை. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க இந்த கருத்தை சொல்லல, கருணாநிதி இருக்கும்போது 2 கட்சிக்கும் தலைவர் மாறினது ஒரு நம்பிக்கையின் ஏற்படுத்துறீங்களா? நிச்சயம். நான் நேரம் கேட்கிறேன் சார். நிச்சயமா இந்த கேள்விக்கு பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். தமிழ்நாடு எனக்கு நீங்க எந்த விதமா, நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டில் நான் முதல்ல சொல்லிடுறேன்ப்பா, நான் முதல்வர் ஆகணும்ல எனக்கு ஆசை இல்லப்பா. நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னு என்னைக்குமே சொன்னதில்லைப்பா. நான் முதல்ல அமைச்சர் ஆகணும்னே சொன்னதில்லைப்பா. அமைச்சர் பகுதிக்கு நிகரான மாநில சிறுசேர்ப்பு துணைத் தலைவர் பதவி
கேபினட் அந்தஸ்துக்கு நிகரான ஒரு பதவி வகுத்துட்டு ஒரு ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன்ப்பா. அதாவது தமிழ்நாட்டில் பெரிய விஷயமே கிடையாது. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரோட ஆட்சியில யாராவது ஏத்து பேச முடியும் பேசியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா புரட்சி தலைவி அந்த அம்மாவை சட்டசபையில சேலையை பிடிச்சி இழுத்தப்ப அந்த அம்மாவை குரல் கொடுத்தேன். அதுக்கெல்லாம் தைரியம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. அக்கா வீட்டை கல் அடிப்பாங்க, காரை உடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கட்டை வீட்டையே உடைச்சிருக்காங்க. அதெல்லாம் தாங்கியிருக்கேன்ப்பா. அதெல்லாம் பரவாயில்ல. அந்த அம்மா வைத்து பர்கூர் தொகுதியில போட்டிட்டு 40,000 வாக்கு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கலைஞரோட ஆட்சியில அவர் கட்டிய வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு நின்று போராடி இருக்கேன் சார். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சட்டசபையில எம்எல்ஏ பூங்காநகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் சார். கரைபிடியாத கருத்துக்கு சொந்தக்காரன் பேர் வாங்கியிருக்கேன். எதுக்குமே தமிழ்நாட்டில் எனக்கு எந்த பட்டையும் தர வேணாம், எந்த பட்டமும் தர வேணாம், எந்த பதவியும் தர வேணாம். தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு குரல் கொடுத்துருக்கேன். ஈழத்தமிழர் பிரச்சனையா குரல் கொடுத்திருக்கேன். பதவி ராஜினாமா பண்ணிட்டு குரல் கொடுத்திருக்கேன். சட்டசபையில இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதே தலைமைச் செயலகத்தில் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞருக்கு முன்னாடி போய் அவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். டி ராஜேந்தர் பேசக்கூடிய இந்த உணர்ச்சி ஊட்டும் லட்சிய திமுகவின் இந்த குரலை கேட்டுவிட்டு ரத்தமெல்லாம் கொதிக்கிறதுன்னு கலைஞர் பேசினார். திமுகவுக்கு ராஜேந்தர் பதவியை ராஜினாமா செய்தது போல நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கலைஞர் பேசினாரே, அந்த கலைஞர் இருந்த காலம் எங்கே சொல்லுங்க? காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் டி ராஜேந்தருக்கு வந்து யாரையுமே மதிக்காத அம்மா அழைத்து அன்றைக்கு வந்து டி ராஜேந்தரோட லட்சிய திமுக வந்து அன்னைக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அம்மா அழைத்தாரே, அந்த காலம் எங்க? புதுக்கோட்டை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் தேமுதிக போட்டியிட்ட போது அன்றைக்கு அதிமுகவின் வெற்றிக்கு பாடுபட இந்த லட்சிய திமுக டி ராஜேந்தரை அம்மா அழைத்தாரே, அந்த காலகட்டம் எங்க? அழைத்தாங்களா இல்லையா? இன்றைக்கு முதல்வராக இருக்கும் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வத்தை கேளுங்க. அவர்கள் 2 பேர் இருந்த அந்த காலகட்டம் வேறுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஒரு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அம்மா அந்த அப்போலோ மருத்துவமனையில அந்த 74 நாட்கள் என்ன நடந்தது? எத்தனை சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் எவ்வளவோ இது பண்ணிட்டாங்க. யாரு கேள்வி கேட்டும் பதில் இல்ல. ஏன் சார் எதிர்த்து சட்டமன்றத்தில் ஒரு பிரதான எதிர்கட்சி பேச மறுக்கிறாங்க? நான் கேட்கிறேன், அன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையில் நான் போய் பார்க்கலங்க. பார்த்தவங்க எல்லாம் அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நின்றுகிட்டு இருக்காங்க, அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அம்மா கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேட்புமனு தாக்கல்ல மட்டும் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது? யாராவது கேட்டீங்களா? கேட்டவங்களுக்கு எல்லாம் என்ன இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை? இன்னொன்னு இப்ப கூட சொல்றேன், ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கெல்லாம் தூண்டி இதெல்லாம் பண்ணி அது ஒரு இடத்துக்கு வந்தோடனே அதுல வந்து பங்கு போடுறதுக்கு மாறுதட்டுறதுக்கு பலர். இது தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதல்வர் அந்த அம்மாவோட கதி இந்த கதி. அப்ப தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? கேட்கறதுக்கு யாரு? எந்த நாதி? அதையாவது நாங்க கேட்கிறோம். அதை கேட்கறதுக்காக நாங்க இருக்கிறோம். கிண்டல் 1000 பண்ணலாங்க, கேலி 1000 பண்ணலாங்க. எழுதி வச்சு படிக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில எழுதாம தமிழ்நாட்டில் பிறந்து இவ்வளவு தரவா பேசக்கூடிய எங்களுக்கே இந்த கதின்னா, அப்ப அதாவது இன்னைக்கு பார்த்தா லட்சிய திமுக அப்படின்ற ஒரு இதுல போராடிட்டு இருக்க. நீங்க கேக்குறீங்க, கரெக்ட் தான், பேர் லட்சிய திமுகன்னு வச்சுக்கிட்டோம். எங்களோட இன்னைக்கு சார் என்கிட்ட லட்சியம் இருக்கு சார், அதை வச்சுட்டு தான் போராடுறேன். இது ஒரு அடையாளம், லட்சிய திமுகங்கிற ஒரு அடையாளம். இதே டி ராஜேந்தர் வந்து தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பில் பர்கூர் தொகுதியில் நின்ன, அங்க ரயில் இன்ஜின் சின்னத்தில் நின்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறுல பேலட் பேப்பர்ல உதயசூரியன் சின்னம் இடம்பெற்ற திமுக வாபஸ் வாங்கிடுச்சு சார். இந்த சரித்திரம் யாருக்கு இருக்கு? இந்த வரலாறு ராஜேந்தருக்கு இருக்கு. நான் என்ன சொல்றது பாருங்க, தமிழ்நாட்டுல நான் என்ன சொல்றேன், இந்த ஓப்பனா சொல்றேங்க, திமுக அதிமுக மீறி மத்த எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு டிஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு போன தேர்தல்ல மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குறதுக்கு பின்னாடி நின்றது யார்? ஏன் அந்த மக்கள் நல கூட்டணி இந்த கதிக்கு ஆளானுச்சு? அதுக்கு காரணம் யார்? ஆனால் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் செல்லாதவன் நான். இது உண்மை. அதே மாதிரி காங்கிரஸோடு கைகோத்த திமுக கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் போராடி இருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் போன தேர்தலில் அந்த அம்மா தான் ஜெயிக்கணும்,
ஏன்னா ஈழத்தமிழோட பிரச்சனைகளை தீர்மானம் போட்டு அந்த அம்மா ஜெயிக்கட்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து இந்த அம்மா உணவகம் ஆரம்பிச்சு இவ்வளவு குறைச்சல யாருங்க சாப்பாடு போட்டிருப்பா? அந்த அம்மாவோட குடிநீர் திட்டமா இருக்கட்டும், அந்த அம்மா வந்து அந்த ஆலயங்கள்ல போட்ட அன்னதான திட்டமா இருக்கட்டும், பிடிச்சது அந்த அம்மாவை இருந்துட்டு போட்டு நினைச்சேன். என்ன தப்பு? இன்னைக்கு அந்த அம்மா இல்லாத நிலையை பார்க்கும்போது, இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தப்பா ரைட்ட இன்னைக்கு பவானி குறுக்க இன்னைக்கு தடுப்பணை கட்டுறாங்க. அதுக்கு வந்து ஒரு தீர்மானம் போடுறாரு. மத்திய அரசு இதுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காக போராடுறோம். இது மக்கள் பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனை யார் தான் போராடுறது? எங்க போராட்டத்துக்கு நீங்க எங்களுக்கு எந்த பூமாலையும் போட வேணாங்க, எந்த பொன்னாடியும் போத்த வேணாங்க. ஆனா நான் போராடுறேங்க. அது கூட தப்பா? இன்னைக்கு வந்து நான் கேக்குறேன், நீங்க ஏங்க இந்த திராவிடம் பேசுறவங்களாம் ஆந்திரால போய் பேசுங்களேன், கேரளால போய் பேசுங்களேன், கர்நாடகத்தில் போய் பேசுங்களேன். பேச முடியுமா? தமிழ்நாட்டுக்கு வாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமா இருங்க. வந்தாரை ஆள வைக்கும் தமிழகமா இருக்காதீங்கன்னு சொல்றோம். என்ன தப்பு? நீங்க கேட்கறதும் கேட்காதும் மக்களோட இஷ்டம். ஒரே ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு அஸ்திவாரமே போடுறேன். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நாடு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு, எதையோ நோக்கி போயிட்டு இருக்குது. திராவிடம் என்ற ஒரு பேரை பேசி 50 வருஷம் ஆண்டு இருக்கீங்க. நானும் திமுக தான் இருந்திருந்தேன், முன்னாள் திமுக இருந்தவன், முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. 50 ஆண்டு ஆட்சியில 50 காலம் முடிஞ்சு 51வது ஆண்டு. நான் என்ன சொல்றேன், அம்மா எல்லாருமே அந்த அம்மா பெரியம்மா ஆயிட முடியுமா? முடியாதுங்க. அம்மா அம்மா தான், அம்மா அம்மா தான். அடுத்த டயலாக் கூட சொல்ல விரும்பல. அத சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப நான் என்ன சொன்னேன், நான் என்ன கேட்கிறேங்கிறது மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. அன்னைக்கு பெரியார், ஈரோட்டு தந்தை பெரியார் வந்து பேசின காலகட்டம் வேற. அண்ணா கூட சொன்னாரு, 4 கதை எழுதி நாடு வாங்குவோம், திராவிட நாடுன்றாரு. ஏன் திராவிட நாட்டு கொள்கையை அண்ணா கைவிட்டாரு? சொல்லுங்க, யோசிங்க. ஒரு காலகட்டம் என்று வரும்போது 4 கதை எழுதி நாடு வாங்குவோம் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா. வரலாறு தெரிஞ்சவன் சார், மாணவர் பருவத்திலிருந்து நான் திமுக இருந்தவன். 4 கதை எழுதி நாடு வாங்குவோம் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அந்த திராவிட நாட்டு கொள்கையை கைவிட்டார். என்ன காரணம்? விரிவிரைவாதம் பேசுகிறார்களோ என்று மற்றவர்கள் சுட்டிக்காட்டிய போது ஒரு காலகட்டத்தில் பண்ண. நான் என்ன சொல்ல வரேன், 51 ஆண்டு காலம் ஆயிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார் தாய் கழகம். திராவிடர் கழகம், அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சது இத்தனை கழகம். ஆனால் இத்தனை கழகம், ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் இத்தனை கழகம்? சொல்லுங்க, என்ன நிலைமை? யாருதான் தீர்வு? இன்னொன்னுங்க, நீங்க திராவிடன் என்ற பேரையோ தமிழன் என்ற பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் ஜாலரா திட்டம் அவசியம் கிடையாது சார். கேட்க வேண்டிய இன்னொன்னுங்க, இந்த தமிழ்நாடோட பிரச்சனை இல்லை. நான் வரேன், இதா கேட்கிறேன் சார், ஓப்பனா கேட்கிறேன் சார். அம்மாவோடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அம்மா 74 நாள் இருந்தாங்க. முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞருடைய மனைவியார், துணைவியார் 2 பேருமே போய் பார்த்தாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக உரத்த குரல்ல கேள்வி கேட்க மறுக்குது? நீ என்ன ஏனுங்க, நான் ஏனுங்க நீங்க சொல்ல வேண்டியது இல்லைங்க. இல்ல ஏன் இல்ல 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 ஏன் கேட்கிறேன்னு கேட்கிறேன், அதுக்கு சொல்ல வேண்டியவங்க பதில் சொல்லுங்க. மக்கள் ஏங்க ஒரே ஒரு போட்டோ போட முடியாதா? ஒரே ஒரு போட்டோ அத போட்டா இல்லங்க, அதெல்லாம் மக்கள் கேட்கக்கூடிய. சோசியல் மீடியால வழக்கு மன்றத்தில் ஒரு கணம் உயர் நீதிமன்றத்தில் கணம் நீதிபதி வைத்தியநாதன் அவர்களே கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கு என்ன பதில் மட்டும் தான் நாங்க கேட்கிறோம். நீங்க நாங்களாம் சாதாரண ஆளுங்க. ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு கணம் நீதிபதி வைத்தியநாதனே சொல்லிட்டாரு, அன்னைக்கு குரல் கொடுத்தாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. வாய்தா வாங்கியிருக்கிறார்கள். வாய்தா. தர்மம், சட்டம், நீதி, தர்மத்தின் பக்கம் சாய்தா பார்ப்போம். இல்ல ஒண்ணும் இல்ல.
ஐயோ நான் இப்ப இன்னொன்னு இருங்க, நான் அதாவது நான் இன்னும் திடீர்னு களை முந்தாள் நாள் களை இறங்காம இருந்தோமா? சொல்லுங்க. இதுக்கா இன்னொன்னு ஒரே நிமிஷம், இதுக்கா ஒரே ஒரு நிமிஷம் இது பாருங்க. நான் இந்த மேட்டர்ல சிலம்பு சார் அவருடைய பாதை வேறு, அவரோட வழி வேறு, அவர் அரசியல் இல்லைன்ட்டாரு. அவரை பத்திலாம் இதுல எடுக்காதீங்க. நான் காலாகாலமா என்னால முடிஞ்ச குரல் கொடுத்துட்டு தான் இருக்கேன். வேணா நீங்க வரலாற்றை பாருங்க. நீங்க இந்த என்னமோ இன்னொன்னு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கா நான் வந்து அவனியாபுரத்துல போய் இது பண்ண ஐயனார் கோயிலோட பூஜையில போய் கலந்துக்கிட்டேன். கரடிக்கல்ல அந்த கிராமத்து மக்களோட போய் போராட்டத்தாங்க. நானும் ஒரு என்னுடைய கட்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி இருக்கேங்க. அவனும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சிலம்பு ஒரு இது அதுக்கு பிறகு வந்து சொல்றேன்றதெல்லாம் கிடையாது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சீங்க. ஒரே நிமிஷம். நான் வந்து 2 கட்சிகளும் மற்ற தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்ற ஒரு மாயை உருவாக்குறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் டிஃப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் கூர்முனை பாக்குறாங்க. சில பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க வாய் போட்டு. இதை மீறி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அணியை உருவாக்கினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு கருத்தை நான் சொல்றேன். அவ்வளவுதான். அதெல்லாம் அது பாருங்க, அதுக்கு நான் தான் முன்ன நிப்பேன், நான் தான் இது, அதெல்லாம் அடுத்தது. இன்னும் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கணுங்கிற ஒரு தாட்டை மக்கள்கிட்ட சொன்னாதான் பல விஷயத்தை நான் வந்து ஒரு முன்னுதாரணமா முன்மொழிஞ்சிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் அடுத்த கட்டம் சார். அதெல்லாம் அப்புறமா பதில் சொல்றேன். இல்ல இன்னொன்னு சார், இன்னைக்கு ஓப்பனா நீங்க உங்களோட ரன்னிங் ஆயிட்டு இருந்தா சந்தோஷம். இப்ப வந்து இந்த இதுக்கு எவ்வளவோ விஷயம் பேசுவோம், அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மட்டும் எடுத்து போடுற இடவங்களாம் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கருத்தை நீ சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் சார் முதல்ல பிளாட் வாங்கணும், அப்புறமா அஸ்திவாரம் ஒண்ணணும், அப்புறமா அஸ்திவாரம் போட்ட பிறகுதான் பில்டிங் கட்டணும், அப்புறமா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பு. இப்ப முதல்ல இதை தான் சொல்லியிருக்கேன். அது மாற்று அணியை உருவாக்குறதா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன தப்பு? அதுல இருக்கிற 2 தலைமைகள் தவறா இருக்கு. அந்த தலைமைகள் மேல என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? ஏன் அவங்க சரியில்லை? ஏன் சரியில்லைன்னு சொல்றீங்க? நான் வந்து ஒரே நிமிஷம் சார், உலகத்தை ரொம்ப மனசு வெந்து சொல்றேன் சார். அதிமுக ஒரு தலைவிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2500 பேர் மட்டுமே அதிமுக சார். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் குமுறாங்களே, அந்த அம்மாவுக்கு இந்த நிலைமை என்னன்றது கேட்க முடியாம ஒரு கட்சியெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு சார். இன்னைக்கு அது நான் கேட்கவே இல்லையே. அவங்க கட்சியில நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க. அப்ப நாங்க என்ன வேணா தமிழ்நாட்டுல பண்ணுவோம், எங்களை யாருமே எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தா நாடு தாங்காதுங்க. அப்படிதான் தமிழ்நாட்டு மக்களை சுட்டி காட்டுறோம். இதை கூட சுட்டி காட்டுறது எங்களுக்கு உரிமையில நீங்க சொல்ல முடியாது. இன்னொன்னு நான் கேட்கிறேன், அம்மா ஆட்சியில இருந்த வரைக்கும் அன்னைக்கு எங்க போனது அவர்களுடைய ஒரு குடும்பம், ஒரு குறிப்பிட்ட 13 பேர். அவங்களுக்கு யாரும் அம்மா ஒரு நாளாவது ஒரு கவுன்சிலை பத்தி கொடுத்தாங்களா? அவங்களும் அன்னைக்கு எங்க போனாங்க? அன்னைக்கு எங்க அம்மா மறைஞ்சோன்னு தலைமாட்டில் வந்து நிக்கிறாங்களே, என்ன சார் நியாயம்? அது அதிமுக தொண்டர்களே கேள்வி கேட்க முடியாம குமுறாங்க. இன்னைக்கு திடீர்னு பாருங்க, சைதை துரைசாமிக்கு பதவி, செங்கோட்டையனுக்கு பதவி, நயினார் நாகேந்திரன் பதவி, இத்தனை நாள் கட்டுவாங்க ஓரம். இப்ப எங்க இருந்து வந்தது ஜுரம்? அதனாலதான் இப்ப அந்த ஓரம் கட்டினவனே உள்ள எடுக்கிறீங்க கேக்குறாங்கல்ல. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அம்மாவாலே சுட்டன. அதிமுக இருந்த அத்தனை பேருக்கு மத்தியில அம்மா காலத்திலேயே பன்னீர்செல்வத்துக்கு தான் முதல்வர் ஆகிறதுக்கு ஆண்டவரும் கொடுத்தார் வாய்ப்பு, அம்மாவும் கொடுத்தாங்க வாய்ப்பு. அப்ப அவரு இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட அவருடைய இதை நான் பாராட்டியிருக்கேன். நான் ஏன் பன்னீர்செல்வத்தை இது பண்ணணும்? அப்ப பன்னீர்செல்வத்தை இது பண்ணாக்க என் மேல வேற ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சல் பாப்ப பாருங்க. நான் கவலைப்படல, நான் நியாயத்தை சொல்லுவேன். நான் நியாயத்தை இன்னையில இருந்து சொல்லிட்டு இல்ல, புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசுறாங்க, அதிமுக தூக்கி நிறுத்தின்றாங்களே. சட்டசபையில அம்மாவை சேலை பிடிச்சி எடுத்தப்ப இன்னைக்கு பேசுறதுக்கு இவங்க எல்லாம் வந்தாங்களா? பேசியிருப்பாங்களா? அன்னைக்கு பேசுறதுக்கு வீட்டுல கல்லடி இது சொல்லடி வாங்கிட்டு வீட்டை கலைஞர் ஆட்சியில் இடிச்சாங்களே, அன்னைக்கு நான் தானே சார் போறான்னு. அன்னைக்கு நீங்க கூட வந்து ஐயோ கல்லால் அடிச்சுட்டாங்க, உங்க வீட்டை இடிச்சுட்டாங்க, நீங்க தான் எனக்கு கர்ச்சிப் எடுத்து கண்ணீரை தொடச்சு விட்டீங்களா? இல்ல ஒரு கல் எடுத்து வச்சீங்களா? இல்ல ஆறுதல் சொல்ல வந்துட்டீங்களா? இல்ல சார், போராடி இருக்கேன் சார். போராடினா என்னோட உணர்வை சொல்றேன். ஏன் கலைஞரை கைது செஞ்சப்ப மத்திய சிறைச்சாலை வாசல்ல போய் காரை இடிச்சு விட்டுட்டு போறான்னு
அன்னைக்கு நீங்க வந்து போராடினீங்களா சார்? நான் தான் சார் போராடினேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கலைஞர் கைது செய்யப்பட்டு கலைஞருக்கு கைது உடை போட்ட உடனே பாண்டி பஜார் நான் தான் சார் தர்ணா பண்ணேன், எல்லாம் பண்ணேன். என்ன பண்ணி என்ன சார் இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பண்ணிருக்கேன்றீங்க, டிஆர் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் இல்லாம பொதுமக்கள் கிட்ட இருக்கு அப்படின்றது. ஆமா ஆமா, திராவிட முன்னேற்ற முன்னால அதாவது எனக்கு அங்கீகாரம் இல்லாத என்னுடைய கருத்தை எடுத்து போடுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம். மக்கள் கிட்ட எனக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பர்கூரில் 40,000 ஓட்டு வாங்கினேன், நீங்க உங்களால 400 ஓட்டு வாங்க முடிஞ்சிருக்குமா? முடிங்க, வாங்கிருக்கீங்களா? குப்பனி சுப்பனை எடுத்து நின்றுப்பீங்க. அந்த அம்மாவை எடுத்து நிக்கணும்னா அதுக்கு ஒரு நெஞ்சுரம் வேணும் நின்னது. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே தெரியாது. உங்களுக்கு தூங்குறவங்களை எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. இன்னைக்கு கூட தான் பத்திரிகையில யாராருக்கோ போடுறாங்க வண்ணப்படம். ஆக மொத்தம் இந்த நாட்டில் இருக்கணும் கலப்படம் இருந்தாதான் போடுவீங்க, கலர் படம் அது வேற விஷயம். ஒருத்தனுக்கு ஆண்டவன் தலையெடுத்து தெரிந்தா வர வேண்டிய நேரத்தில் வந்துட்டு போறான். ஆமா, என்ன நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப ஒரு திராவிட கொள்கையை என்று சொல்லிக்கிட்டு யாரா அது என்ன சார்? அன்னைக்கு ஆரிய மாயை நான் என்ன தெரியுமா சொல்றேன், இத்தனை காலம் அந்த பேசின அந்த வாதத்தை இனிமேல் அதை வச்சுக்கிட்டே நான் காயை நமத்த முடியாது. நாளைக்கு நான் ஒரு முடிவு எடுப்பேன் சார், இந்த மாற்று அணியை உருவாக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ திராவிட பாரம்பரியத்தின் ஆட்சியை அழைக்க சில பேர் முற்படுறாங்களே, அவங்களோட வைக்கிறீங்களா கூட்டி நீங்க கேட்க கூடாது. நான் அதான் இன்னைக்கு ஸ்டாண்ட் கிளீனா சொல்லிட்டேன். போடுமா? இல்ல இல்ல, யூ ஆர் ராங். 234 தொகுதியில் முந்தா நாள் முளைச்ச காளான்கள் எல்லாமே போட்டியிடுவேன்னு சொல்லும் போது 234 தொகுதியிலும் இந்த தமிழர்கள் அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு 234 தொகுதியிலும் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தணும். நான் போய் தனியா எங்களோட லட்சிய திமுக 234 தொகுதி நிக்கிறதுக்கு நான் எந்த பலத்தை உருவாக்கணும்? நான் அந்த மாதிரி நான் சொல்லல. அதை எடுத்து வேணா நீங்க போடுங்க, தலைப்பு நீங்க 1000 போடலாம். நான் 234 தொகுதியில் இது வரைக்கும் நிப்பன்னு சொன்னதில்ல. ஆனால் இன்னைக்கு 2 கட்சிக்கு சார், நான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அளவுக்கு கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்திருக்கேன் சார். ஒரு மாற்று அணியை உருவாக்கும் போது இந்த ஆளு கொள்கை பிரச்சார சார், நடுநிலை வாக்காளர்களை டி ராஜேந்திரனால் திசை திருப்ப முடியும் என்ற நம்பிக்கை கலைஞருக்கு தெரிஞ்சிருந்தது சார். முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு, முன்னாள் முதல்வர் மறைந்து விட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது சார். இல்லன்னா என்ன ஏன் சார் கூப்பிட்டு காஞ்சிபுரம் கும்முடி பிண்டு தேர்தல் அம்மா பேச சொல்லணும்? என்ன ஏன் சார் புதுக்கோட்டை தேர்தலில் பேச சொல்லணும்? 225 தொகுதியில டி ராஜேந்தர் எங்களுக்கு லட்சிய திமுக ஆதரவு தரணும் ஏன் சார் கலைஞர் கேட்கணும்? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க சொல்லுங்க, இல்ல பெரிய விஷயம் இல்ல, சின்ன விஷயமே வச்சுப்போம். நான் ஐயோ எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குது, 234 தொகுதியில் நான் நின்னு அது பண்ணிடுது. நான் எதுவுமே சொல்லல சார். நான் முதல்வர் ஆவன்னு சொல்லல சார். முதல்வருக்காக நிக்கிறதுலாம் நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க இப்ப நாளைக்கு இப்ப என்னமோ அடுத்து என்னவோ நடக்க போது, யாரோ முதல்வராக வர போறாங்களா செய்தி இருக்கு, அதுக்கப்புறம் பாப்போமே. இன்னைக்கு கூட பல பேர் பன்னீர்செல்வத்துக்கு பாஜகவின் ஆதரவு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்னு தலைப்பெல்லாம் வருது. அதெல்லாம் வேற. இன்னொன்னு சார், இந்த கேள்வி பிஜேபி கேட்கலாமே? இல்ல இல்ல, ஆமா ஆமா, அவங்க சொல்லாது சார். இன்னொன்னு சார், ஒருத்தர் சாப்பாடு போடுறீங்க, அவங்க சாப்பிடலாம், அந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்க கூடாது சார். இல்ல சார், இதுல என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க. அது வேறங்க, அது எங்க சாப்பிடுறோங்கிறது உறுதி. அது எல்லாரும் சார் இன்னொன்னு சொல்றேன் சார், சாப்பிடுறதுங்கிறது உறுதி, அது எங்க வேணாலும் சாப்பிடலாம். அது ஆளோட தராதரத்தை பொறுத்தது. உணவுக்காக வாழறவங்க இருக்கான், உணர்வுக்காக வாழறவங்க இருக்கான். நாங்களாம் உணர்வுக்காக வாழறவங்க. சரி சார், அதுக்கப்புறம் எதுக்கு சார் அதுக்கு மேல? இல்ல நீங்க என்ன ஆங்கிள் கேக்குறீங்க? இல்ல இல்ல, இந்த கையை வச்சுட்டு வாயை மறைச்சிட்டு பேசுறதுக்கு காதுல விடாது. சொல்லுங்க. இன்னொன்னு சார், இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல, நீங்க திராவிட கட்சி திராவிட பாரம்பரியத்துல வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு 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 மாயை உருவாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அதை மீறி இன்னைக்கு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு இருக்கு சார். இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். அந்த ஸ்டாண்டை எடுக்கக்குள்ள
எனக்கு ஹர்டில்ஸா எதுவும் இருக்கக்கூடாது. அதை நான் தெளிவா நான் சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டா, நீங்க என்ன தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் 51 வருஷம் ஆண்டுட்டீங்க சார். தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடன் பேசுறவங்க எல்லாம் ஏன்னா கர்நாடகாவில் பிரச்சனை பண்றாங்க, கேரளாவில் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆந்திராவில் பண்ணுவாங்க பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்களே பேசுறாங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தேர்வு எடுத்துங்க சார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல விஷால் வந்து தலைவரா நிக்க முடியுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும். ஆந்திராவில் போய் நான் ஆந்திராவில் சேம்பர்ல நானும் மெம்பர் சார். நாங்க லைஃப் மெம்பர் சார். தமிழ்நாட்டோட நிலைமையை சொல்றேன் சார். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும் சார். ஒரு முன்னணி நடிகரே அதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி சார் அது அவரோட விருப்பம் சார். அவர் பெரிய சூப்பர் ஆக்டர் சார். அவர் எனக்கு முன்னாடில இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு சார். அவர் என்ன ஆங்கிள் பண்ணிருக்காரு அவரை போய் கேட்கணும் சார். நான் இப்ப வந்து அரசியல் பேசிட்டு இருக்கேன் சார். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். ஆமா நாடுக்கே தெரியும், நாடுக்கே தெரியும். புறக்கணிச்சுட்டாங்க, ஓரம் கட்டாங்க. அதை இப்ப என் வாயில நீங்க கிண்டாதீங்க. அதெல்லாம் வேணாம் சார். ஓரமா போடப்பட்ட குப்பையை கலரி எடுத்து வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி பதில் சொல்ல விரும்பல சார். முடிஞ்சு போச்சு. இதை பத்தி நான் சாரி, நானும் வந்து இத பத்திய கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல நண்பா. அதுக்கு மட்டும் வேணா விட்டுருங்க. ஐயோ, மாற்று அணி உருவாக்குனா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே மாத்தாதீங்க தலைவா. மாற்று அணி ஒண்ணு உருவாக்குனா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தேவை இல்லை சார். அதுக்கு நாங்க எதிர்க்கிறோம் சார். நீட் தேர்வுக்கு போய் நீட் இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஏன் கையெழுத்து போட்டாங்க? நீட் தேர்வு வேண்டான்றவங்க நீட்ல இடத்துல போய் இவங்க ஏன் அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டாங்கிறது என் கேள்வி. நான் அன்னைக்கும் பேசுறேன், இன்னைக்கும் பேசுறேன். நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவேன் சார். நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுறது. எனக்கு நீங்க எந்த கிரெடிட்டும் கொடுக்குங்கிறத பேசுறேன் சார். அதாவது உங்க விவரம் தெரிஞ்சு பேசுறீங்களா நண்பரே? இல்லையா? நான் சொல்றேன். இன்னைக்கு அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுடைய நிலைமையே இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுடைய இதை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. அது பொருள் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் போய் நிக்கணுமா நான் யோசிக்கிறேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு என் பேர இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் முடியுது. நான் போடிய அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை டி ராஜேந்தர் நின்று விட்டால், ஒருவேளை டி ராஜேந்தர் வென்று விட்டால், ஒருவேளை டி ராஜேந்தர் பக்கம் சில தயாரிப்பு தமிழ் திரைப்பட உலகில் உணர்வுள்ள தயாரிப்பாளர்கள் சென்று விட்டால் தூங்க முடியாது. அப்படின்னு ஒரு அணிக்கு சப்போர்ட் பண்றது ஒரு கட்சி, இன்னொரு அணிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு கட்சி. இதுல நடுவுல நான் ஒரு சின்ன கட்சி. இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள எவ்வளவு அரசியல். அந்த அரசியல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலே நம்ம கலையரங்கிடலாம் அப்படின்ற முடிவு தான் எனக்கு தோணும். அடுத்த அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கு சார்? இது என்ன கன்னியாகுமரிக்கு போற பயணமா? எந்த ட்ரெயின்ல ஏறி போறதுன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி கேள்வி இல்லாத சார். ரொம்ப நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் டீப்பா. இப்ப நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் டீப்பா. விட்டுருங்க அதோட. அதுக்கு மேல நோ கமெண்ட். யாரு எங்க சின்னமாவா உங்க சின்னமாவா? இல்ல இல்ல தெரியாம நீங்க மட்டும் பொத்தாம் பொதுவா அது மொட்டை தாத்தம் குட்டையில விழுந்தான்னு சொல்ல கூடாது. இல்ல என்னமோ சின்னம்மா உங்க சின்னமாவா எங்க சின்னமாவா இல்ல அவரு சின்னமாவா யாரு சின்னம்மா அதை கேட்கணும். சார் அந்த அம்மா சின்னம்மா ஆக வேண்டும் சிஎம்மா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். அதை சொல்ல வேண்டியது அதிமுக. அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். சின்னம்மா அதுக்கு அதிமுக கட்சி அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சார் ஒரு நிமிஷம் இவ்வளவு எல்லாம் எதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் போய் சொல்றேன். அந்த மக்கள் சரி மக்கள் என்ன பண்றாங்களோ அதுதான் கேள்வி கேட்போம். இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அம்மாவோட அந்த அது ஒரு பெரிய மர்ம கதை மாதிரி இருக்கு. அதை பத்தி மக்கள் முணுமுணுக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டவங்க
நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கேள்விங்க. அந்த அம்மா பொதுச் செயலர் ஆயிட்டாங்க, அவங்க கட்சி இருக்கிறவங்க எல்லாம். இன்னைய வரைக்கும் ஏன் சார் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேட்டரை பத்தி மைக்க பிடிச்ச அம்மா பேசுவாங்க? அந்த அம்மாவை அண்ணாத்தே பேசுறேன். அதெல்லாம் யாருக்கும் சார் திருப்தி இல்ல. ஒருவேளை உங்களுக்கு திருப்தியா இருக்கும் போல இருக்கு நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா. சார் உங்க திருப்தி முக்கியம் இல்ல சார், மக்கள் திருப்தி தான் முக்கியம். 144 தடை உத்தரவு இருக்கும்போது மெரினால ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் எடுத்த படம் அதாவது அங்க வீசிக்கொண்டு இருக்கிறது அலை, அதையும் மீறி நடந்திருக்கிறது ஒரு கொலை. ஆனா காவல்துறையினர் இனிமேல் தான் பேச வேண்டும் வலை. என்ன இதை போன்ற விஷயங்களை மூடி மறைப்பது அவர்களுக்கு கைவந்த கலை. அதுக்கு நான் நீதி விசாரணை வேண்டும் சொன்னேன். அப்படி நீதி விசாரணை வைக்கக்கூடியதெல்லாம் சும்மா கண் துடைப்பா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ். இல்ல நான் ஒண்ணுமே நாங்க ஒண்ணே சொல்றேன். ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டில் யாரு வேணாலும் வரட்டும், வாழட்டும், இருக்கட்டும், வாழட்டும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், ஆள வைக்கக்கூடிய தமிழகமா இனிமே இருக்காதீங்கன்னு மட்டும் தான் சொல்றோம். இன்னொன்னு, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில வேற்றுமொழியை சேர்ந்தவர்கள் கூட வந்து ஒரு பஞ்சாப் மாநிலத்தில் கூடிய சிங்குகள் கூட வந்து நின்னாங்க. அது தவறு இல்லை சார். தமிழ்நாட்டில் நீங்க இருங்க, யாரும் இருக்க வேணாம்னு நாங்க சொல்லிய. தமிழ்நாட்டில் யார் மற்ற மாநிலத்தவர் இருக்கக்கூடாதுனோ, மற்ற மொழி பேச இருக்கக்கூடாதுன்னு சொல்லிய. நான் டோட்டலா கதவை அடைக்கலாம் சொல்லிய. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இதான் சுவர். இந்த சுவர்ல தமிழ்நாட்டில் வந்து வாழணும்னு சொன்னா இந்த சுவரை காப்பாற்றணும்னு சொல்றோம். அவ்வளவுதான். இங்க தண்ணி இல்லைன்னா எங்க போய் சார் தண்ணி கிடைக்க முடியும்? கர்நாடகால இருந்து இங்க கன்னடம் பேசுறா, கர்நாடகால இருந்து பூஜால தண்ணி கொண்டாந்து குடிக்க முடியுமா சார்? இல்ல மலையாளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய மலையாளம் பேசுறவங்க கூட இருக்கலாம் சார். அவங்களுக்கு எல்லாம் எங்க போவாங்க? பவானி ஆற்றின் குறுக்க தண்ணி தடுப்பணை கட்டிட்டா 3 மாவட்டத்துக்கு சொட்டு தண்ணி கிடைக்காது சார். நீங்க என்ன பேச வரோன்றதே புரிஞ்சுக்குங்க. என்ன வேணாலும் மொழி பேசலாம், இங்க இருங்க, நீங்க வாடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நாங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா 3 பக்கம் எங்களை அடிச்சா நாங்க எங்க போவோம்? நாங்க குரல் கொடுக்கணும், நீங்களும் எங்க கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும் தான் நான் சொல்றேன். நாங்க தமிழ்நாடு என்ற பார்வையில பாருங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். அது என்ன தப்பு? தமிழர்கள் தான் ஆளணும்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது சில கட்சி தலைமைகள், தமிழர்கள் அல்லாத கட்சி தலைமைகள் வந்து அடையாளப்படுத்துறாங்க. ஒரு நிமிஷம் சார். தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு அன்று தொட்டு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தமிழர்கள் ஆண்டாலாவது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தீர்வு வருமா, ஒரு விடிவு காலம் வருமா, ஒரு தலையெழுத்து மாறுமான்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் சார். ஒரு ஆன்மீகவாதியே இது ஒரு எதிர்பார்ப்பு சார். இன்னொன்னு, அதுக்கு கூட காரணமும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு என்பது ஒரு செவ்வாய் பூமி. இந்த தமிழ் என்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழ் கடவுள். அவன் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவன். அந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு நல்ல தமிழுள்ள உணர்வுள்ள ஒரு தமிழர் வந்து விட்டால் இந்த தமிழ்நாடு வாழுமா? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கல சார். தஞ்சை மாவட்டத்தில் தண்ணி கிடைக்காம விவசாயிகள்லாம் பயிர் கருகிறத பார்த்துட்டு அத்தனை விவசாயி செத்துட்டாங்க சார். நீ மத்திய பட்ஜெட் பாருங்க, விவசாயிகளுக்கு போதுமான நிதி கூட ஒதுக்கல சார். ஏன் இந்த நிலைமை? 50 நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மகிட்ட இருந்து, அதான் நான் ராஜ்யசபையும் சேர்த்து, நமக்கு ஏன் சார் இந்த நிலைமை? ஏன் மத்திய அரசு மாநில அரசு தட்டி கேட்க மாட்டேங்குது? நான் ஒரு வார்த்தை சொன்னா அதை வந்து பாருங்க, கறக்கிறவங்களோட கையில வீக்கன்னு சொன்னா கறவை மாடு கூட பால் கறக்க காட்டும் தயக்கம்னு சொன்ன என்ன அர்த்தம் இருக்கு? புரிஞ்சுக்குங்க. என்ன சார், ஒரு சர்க்கரைக்கு கொடுக்கிற மானியத்தை கூட தரமாட்டேன்னு மத்திய சர்க்கார் சொன்னா யார் சார் கேள்வி கேட்கறது? தமிழ்நாட்டில் இதுல வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவுலாம் போராடின பிறகுதான் சார் தீர்வு கிடைக்குது. ஆனா மத்திய அமைச்சரா இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சாரு? ஐயா என்ன செஞ்சாரு? தமிழிசை சவுந்தரராஜன் என்ன செஞ்சாங்க கேள்வி கேட்டேன், இப்பவும் கேட்கிறேன். சார், தற்போதுள்ள தமிழக அரசு கை வீங்கி இருக்குன்னு சொல்றீங்களா? தற்போதுள்ள தமிழக அரசோட கை வீங்கி இருக்குன்னு சொல்றீங்களா? அதாவது பழமொழியை எல்லாம் பாயிண்டா எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கிற எங்க ரூம் போட்டு தான் யோசிப்பீங்களா? நான் எந்த கரப்போரோட கையில ஒரு வீக்கம் இருந்தா கறவை மாடு கூட பால் கறக்க காட்டுமாம் தயக்கம்னு சொன்னா இவங்க என்னமோ கேட்கக்கூடிய விஷயத்துல இவங்கள்ட்ட ஏதோ தமிழ்நாடு அரசுகிட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு சார்.
அதிரடினா என்ன பண்ணும்? அதிரடினா என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? என்ன கேள்வி கேட்கறீங்க? நீங்க எனக்கு கேள்வி கேட்கறீங்க. அதிரடினா என்ன? இப்ப இவ்வளவு பேசிருக்க உங்களுக்கு அதிரடிகள் உங்களுக்கு இல்ல? இல்ல இதை விட அதிரடி வேணா வேற எங்கேயே போய் அந்த பிரஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன் இங்க வரீங்க? போய் அங்க பண்ணுங்க கவரேஜ். எதுக்கு இங்க வரீங்க கவரேஜ்? சார் இந்நேரம் பேசுறத போட்டி பாருங்க. இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கறதுக்கு யாராவது இருந்தா அப்புறம் பேசுங்க. கண்டிப்பா சார். வாழ்க்கையில போட மாட்டீங்க எதிர்நீச்சல். ஏபி மெய்யப்ப செட்டியார் வீட்டுல இருந்து டி ராஜேந்திரன் வரலையா? நாகிரெட்டியார் வீட்டுல இருந்து டி ராஜேந்திரன் வரலையா? மாயரத்துல 6ஆம் நம்பர் வடக்கு இடத்துல தேசங்களுடைய இருக்கும் மகனா பிறந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கியா? அதுவே ஒரு சாதனையா? 3வது வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க முடியாதவங்க இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்க வீட்டுக்கு 4வது வீட்டுல இருக்கிற பத்தி உன்ன கட்டி கேட்டாலே சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்கிட்ட வந்து நீ என் புனர் டிவியில் நின்றுட்டு நீங்க எப்படி கவர் வாங்கி சம்பளம் வாங்கினாலும் நீ என்ன கேள்வி கேட்கறன்னு சொல்லும் பொழுது புனர் டிவியே உருவாக்கி இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு இருக்கும் தில்லு. அதுக்கு பிறகு நீங்க போடு சொல்லு. பங்குன்னு ஊதக்கூடாதீங்க சங்கு. இத பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல. இது 4 கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புறேன். நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. தப்பா நடக்க வேண்டாம். பார்த்தா மேலே போறா, ஓ மை காட் வாட் a see, அப்படி குச்சிடுவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குறவன் எல்லாம் அப்படியே குச்சிடுவான். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை